ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்திருந்த இடம் தாங்க பாவூர்சத்திரம் பக்கத்தில் உள்ள பொருள் கண்காட்சிக்கு வந்திருந்தோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கான விளையாட்டுகள் தான் அதிகமாக இருந்துச்சு. வேறு என்ன, நம்ம சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்க வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ராட்டனம், சின்ன சின்ன ராட்டனம் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. சிறுவர்கள் மட்டும்தான் விளையாடுற மாதிரி இருக்குது. அதுபோக வேறு என்ன விசேஷமாக ஒன்றும் இல்லைங்க. ஆனால் கொஞ்சம் விளையாட்டு அதிகமாக போட்டிருக்கலான்னு என்று தோணுது நம்ம பார்க்கலையே. ஏன்னா பாடச்சத்திரத்துலேருந்து எல்லா மக்களும் வருவாங்கன்னு போட்டிருந்தா செமையாக இன்னும் ரொம்ப போட்டு இயக்குனாங்கன்னா நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் தேனி பக்கத்துலேருந்து வந்திருந்தேன்னாங்க. அதுக்காண்டியே நீங்கள் ஒரு ஆட்டம் வந்து சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச பிள்ளைகளுக்காண்டி விளையாட்டை விளையாண்டுட்டு போகலாங்க. அந்தளவு இருக்குது. எல்லாமே விசேஷமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆட்கள் தான் அதிகமாக வரல. இந்த வீடியோ பார்க்கும் மூலம் நீங்கள் வரலான்னு நினைக்கிறேன். வாங்க வந்து ஒரு பயன்படுங்க. இது எங்கே இப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாவூர்சத்திரத்தில் உள்ள புது மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் முகுந்தா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா மணமகள் மன்றத்துக்கு ஆப்போசிட்டில் தாங்க அமைஞ்சிருக்கு. நம்ம சைடு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நம்ம வீடியோவாக எடுத்து போடலாம். ஏன்னா காப்பிரைட்ஸ் எதுவுமே கொடுக்காத அளவுக்கு பார்த்துட்டு தான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சவுண்டு இங்கெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இந்த மாதிரி பொருட்காட்சி வச்சாலே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்பளம் சாப்பிடணும்னு தோணுங்க. அந்த டெல்லி அப்பளத்துக்கு நம்ம ஸ்பெஷலு. அதனால் நம்மளும் வேங்க வந்துட்டோம். அதை ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த அப்பளத்தில் என்னெல்லாம் சாப்பிட்டீங்கண்ணே? சும்மா இந்த அப்பளம் மட்டும்தான். நல்லா இருக்குமா? ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சட்டியில் போட போகிறாரு. பார்த்தீங்கன்னா சின்னதாக இல்லை. போடுங்க, நீயே போடுங்க. நான் சும்மா வீடியோவாக இருக்கேன். உள்ள மட்டும் அந்த வாயை பேசிடாதே, நான் அப்படியே எடுத்து போகிறேன். ஏங்கப்பா, ஆளோட பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அப்பளத்தை சென் மசாலா போடுறாங்க. பார்த்தீங்கன்னா அப்பளம் பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பளத்தை தின்னு பார்த்தா அப்பளப்பு அப்பளப்பு அந்த மாதிரி இருக்குது. இதில் ஒரு ஒடியார போட்டுருக்காங்க. நம்ம டேஸ்டாக இருக்குது. எல்லாம் சாப்பிட்டு பாருங்க. ஆனால் என்னோட பெருசாக இருக்குங்க அப்பளம். என்னோட பெருசாக மட்டையோட பெருசாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வெட்டிங் சான்ஸ்